அடுத்து நம்ம வரலாறுக்கு போயிடலாம். அதாவது அலி ரலியல்லாஹுடைய வரலாறில் வந்து ஆயிஷா நாயகி அவர்களுக்கும் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கும் நடந்த அந்த ஒட்டகப் போரில் யார் பக்கம் நியாயம் யார் பக்கம் அநியாயம் என்பதை பேசுவதற்கு சில சம்பவங்களை சொல்கிறார்கள். சிலவற்றை நம்ம சொல்லிட்டோம். அதே மாதிரி ஒரு சம்பவம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு ஹதீஸ் இருக்கிறது. இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் வந்து ஆயிஷா நாயிக்கும் இப்னு உமருக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். ஆயிஷா நாயி இப்னு உமர்கிட்ட சொன்னார்களாம், மா மனாக்க அன் தன்ஹானி அன் மசீரி, நான் வந்து ஒட்டகப்போருக்கு புறப்பட்டனே, அதையே நீ தடுக்காமல் இருந்தீங்க, நீங்கள் தடுத்தா நான் போயிருக்க மாட்டேன்ல. இப்னு உமர்கிட்ட ஆயிஷா நாயி சொல்கிறாங்களாம். அதன் மூலம் என்ன கருத்துக்காக இதை கொண்டு வர்றாங்கன்னு கேட்டால், ஆயிஷா நாயி தப்பு செஞ்சதை விளங்கிட்டாங்க, பிறகு வருந்துனாங்க. அதனால் இப்னு உமர்கிட்ட சொன்னாங்க, உன்னை மாதிரி ஆட்கள்லாம் இருக்கிறீங்களப்பா, என்னை தடுத்துருக்கலாம்ல, நான் போயிருக்க மாட்டேன்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? என் பக்கம் எந்த நியாயம் இல்லை, அநியாயத்துக்கு தான் நான் போருக்கு போனேன்னு அர்த்தமாகுது. அப்படி ஆயிஷா நாயியை வாக்குமூலம் கொடுத்த மாதிரி கருத்துப்பட அந்த ஹதீஸ் சொல்லுகிறது. ஆயிஷா நாயி சொல்கிறாங்களாம் எப்படின்னு கேட்டால், மாமனாக்க அன் தன்ஹானி அன் மசீரி, நான் ஒட்டகப்போருக்கு புறப்பட்டதை நீ ஏன் தடுக்கலை? அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், நான் தடுத்திருப்பேன், ஆனால் உங்களை வந்து ஒரு ஆள் மேலாதிக்கம் பண்ணிக்கிட்டு இருந்தார். யார்? ஜுபைரை, அப்துல்லா இப்னு ஜுபைரை சொல்கிறாங்க. ஜுபைர் வந்து அவர் மாமி மகனாக இருக்கிறனால, அவங்க மகரமாக இருக்கிறதுனால, அந்த ஜுபைர் வந்து உங்களை ஆதிக்கம் பண்ணிக்கிட்டு இருந்தார். நான் தடுத்தாலும் அதை கேட்க மாட்டார், உங்களை அந்த போருக்கு அழைச்சிக்கிட்டு போயிடுவார் அப்படின்னு சொல்லி அவர் பதில் சொல்கிறாராம். அப்போ ஆயிஷா நாயகி சொன்னாங்க, அம்மா அன்னக்க லவ் நகைத்தனி மா ஹரஜ்து, நீ மாத்திரம் என்னை தடுத்திருந்தாயானால் நான் புறப்பட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு ஆயிஷா நாயகி சொல்வார்கள். அதே மாதிரி வந்து இப்னு உமர் நடந்து செல்வார்னு அந்த பக்கம் போனார்னு சொன்னால் உடனே எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லுவாங்களாம். இப்னு உருதா வர்றாருன்னொன்னே வாசலுக்கு வந்து நின்று அவர் போகிற வரைக்கும் பார்த்துக்கிட்டே நிற்பாங்களாம். அப்படியும் வருது. காண தக்கூடு ஆயிஷா நாயகி சொல்வார்கள், இதா மர்ற இப்னு உமர் நடந்து செல்வார் என்று சொன்னால் ஃபரூனிஹி, ஃபரூனிஹி இதா மர்ற, எனக்கு இதை காட்டுங்க அவரை அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்போ இதோ இப்னு உமர் வர்றாருன்னு நினச்சாங்க, ஃபுலா தசாலு தங்குரு இலைஹி, வாசலில் வந்து நின்று இப்னு உமர் போகிற வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இப்னு உமர் ரொம்ப மரியாதை வச்சுருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இப்னு உமர் மாதிரியான ஆட்க வந்து இதை கண்டிச்சிருக்கிறாங்கன்றது ஒருத்த பதிவு வைக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, ஆயிஷா நாயகி என்ன செய்கிறாங்கன்னா, நம்ம மேலே தான் தப்பு, நம்ம ஒரு பெரிய அநியாயம் பண்ணிவிட்டோம் அப்படின்னு உணர்ந்து வருந்தி கொண்டு தான், நீ எப்போ என்னை தடுக்காமல் விட்ட, நீ நேற்று தடுத்துருக்கலாம்ல, நீங்கள் போகாதீங்கன்னு நீ சொன்னால் நான் கேட்டிருப்பேன்ல அப்படின்னு அவர்கிட்ட சொன்னதாக இந்த செய்தியை பரவலாக என்ன செய்வாங்கன்னா, எல்லோரும் அதை ஒரு பயான்கள்லையும் பேசுவாங்க. ஆயிஷா நாயின் பக்கம் தான் தப்பு என்பதை சொல்வதற்காக இதை சொல்லுவாங்க. ஆனால் வந்து இதை சொல்லக்கூடிய அறிவிப்பாளர்களை வந்து அதாவது அபு முகமது அப்துல் ரஹ்மான் பின் அபுல் ஹசன் பின் இப்ராஹிம் அப்படிங்கிறவர் வர்றார். இவர் பலவீனமான ஒரு ஆள், ஹதீஸ் கலையில் பலவீனமான ஆள். இவருக்கு ஹதீஸுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு பலவீனமான ஆள், ஹதீஸ் துறையில் உள்ள ஒரு ஆள் கிடையாது. இவர் தான் இந்த செய்தி அறிவிக்கிறாரே தவிர இது ஒரு ஆத்தன்டிக்கான ஒரு செய்தி கிடையாது. இதை வச்சும் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இந்த ஒட்டகப் போரில் உள்ள விஷயத்தில் அலி பக்கம் நியாயம் இருந்தது என்றும் ஆயிஷா பக்கம்தான் தப்பு இருந்தது என்றும் நிலைநாட்டுவதற்கு இந்த பலவீனமான ஹதீஸையும் காட்டுவார்கள். அதுவும் சரியில்லாத ஒரு விஷயமா இருக்குது.